ஆ இந்த வீடியோ எங்கள் தலை தோனி பற்றி பேச போகிறோம். ஸோ எம்எஸ் தோனி, இந்த ரஜினி ரொம்ப ரொம்ப பெரிய ஆளுங்க. இவனுங்க எல்லாருமே இந்த மேனிஃபெஸ்டேஷனை தெரிஞ்சோ தெரியாமலையோ ரொம்ப டீப்பாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அந்த வகையில் தோனி வந்துட்டு ரொம்ப ரொம்ப இன்டைரக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா எப்படி சொல்ல, இதெல்லாம் படித்ததுக்கப்புறம் நான் தோனி எம்எஸ் தோனி அன்டோல்டு ஸ்டோரி படம் பார்க்கும்போது ஓ அப்படின்னு இருந்துச்சு. ஓகே, நான் சின்ன சின்ன விஷயமா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், இந்த எம்எஸ் தோனி இப்போ வந்துட்டு சும்மா இப்போ 19 அந்த படத்தை பார்க்குறவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, ஆமாப்பா தோனி வந்துட்டு கிரிக்கெட் ஆடி இருந்தார், ரிஸ்க் எடுத்தோடனே லைஃப்பில் ஜெயிச்சிட்டாரு. லைக் டிடிஆராக இருந்தாரா, அந்த வேலையை விட்டோன்னே ஜெயிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம், நான் ரிஸ்க் எடுக்கலாம், யார் வேணால் ரிஸ்க் எடுக்கலாம். ஆனால் தோனி மாதிரி ஆட்கள் ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் ரிசல்ட்டுன்னு ஒன்று உருவாகும். ஓகே, இப்போ என்னன்னா ஃபிசிக்கல் ரியாலிட்டி பற்றி நான் பேசுகிறேன். அதாவது ஃபிசிக்கல் ரியாலிட்டினா தோனியோட சுற்று வட்டாரம். தோனியோட ஃப்ரெண்டு ஒருத்தன் என்ன பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் கடை வச்சுட்டு இருப்பான். ஒருத்தன் என்ன பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, சும்மா வெட்டியாக இருப்பான், வெட்டி. இன்னொருத்தன் என்ன இருப்பான் அப்படின்னா, இது ஆல்கஹாலு. ஓகே, அடுத்தது தோனியோட இது ஃபேமிலி. அந்த ஃபேமிலிக்கு காசு கஷ்டம், லைஃபே கஷ்டம், எல்லாமே கஷ்டம். ஓகே, இப்படி தான் தோனியோட ஃபிசிக்கல் ரியாலிட்டி இருக்கு. இப்போ தோனி இவங்க எல்லாரோடையும் மிங்கில இருந்தாரு அப்படின்னா, இதுதான் அவரோட உலகம் நம்பி இருப்பாரு. ஒன்ஸ் இதுதான் அவரோட உலகம் நம்புறதுனால என்ன பிரச்சனை? இதுதானே அவங்க உலகம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஃபேமிலி தானே உலகம். அதாவது இப்போ என்னன்னா, நான் ஒரு 10,000 ரூபா வாங்குற ஒரு ஃப்ரெண்டோட ஒரு 10,000 ரூபா வாங்குற நண்பர்களோட நான் பழகினேன் அப்படின்னா நானும் 10,000 ரூபா தான் வாங்குவேன். ஓகே, இப்போ வந்துட்டு என்னோட சேலரியை நான் ஓப்பனாக சொல்கிறேன். லைக் நான் வந்துட்டு ஒரு இன்ஜினியராக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கேன். எனக்கு மந்த்லி 32,000 சேலரி வருது. நான் ஃப்ரெஷர். இப்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸுமே அதே ரேஞ்சில் தான் ஏர்ன் பண்ணுறானுங்க. 35, 30, 38 இவ்வளோதான் வேரியேஷன் இருக்கும். ஏன்னா ஏன் இந்த மாதிரி சின்னூண்டு வேரியேஷனில் இதெல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னா, ஏன்னா நாங்களாம் ஒரு டைமில் ஒட்டுக்கா சுற்றிட்டு இருந்தோம். எங்களோட மைண்ட் செட்டு, எங்களோட செயல்பாடுகள் எல்லாமே ஒரே மாதிரி இருந்திருக்கும், தெரிஞ்சோ தெரியாமலையோ. ஓகே, நீ ஆவரேஜான பசங்களோட இருந்தோன்னா நம்மளும் ஆவரேஜாக தான் இருப்போம். அதனால தான் எனக்கு அந்த மாதிரி ஒரு சேலரி டெடிகேட் ஆச்சு. இப்போ நான் ஓகே, அதாவது சைடு நிறைய ஏர்ன் பண்ணுறேன், பட் சொல்கிறேன். ஓகே, இப்போ இதே மாதிரி தான் தோனி வந்துட்டு இந்த ஃபிசிக்கல் ரியாலிட்டியோட அட்டாச் ஆகிருந்தாரு அப்படின்னா, இவங்கள மாதிரியே யோசிக்கிறது, இவங்கள மாதிரியே திங்க் பண்ணுறது, இவங்கள மாதிரி எல்லாத்தையும் நொட்டுறது, இந்த மாதிரியே இருந்திருப்பாரு. பட் இந்த எல்லாத்துலேருந்து டிட்டாச் ஆனாரு. ஓகே, இப்போ தோனி ரிஸ்க் எடுத்துட்டு ட்ரெயினில் ஏறி ரிஸ்க் எடுத்துட்டு ஐயையோ ஜெயிக்கிறது கஷ்டமாச்சே, தோத்துட்டா வீக்கில் திட்டுவாங்களே, நம்ம அவசரப்பட்டு வேலையை விட்டோமே, இப்படி நினச்சிக்கிட்டே பேட்டிங் ஆடிட்டு இருந்தாரு அப்படின்னா ஒரு பால் கூட அடிக்க முடியாது. ஓகே, இவ்வளோ ப்ரெஷரை ஹோல்ட் பண்ணிட்டு இதே பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருந்தாரு அப்படின்னா அவரால் அடுத்த விஷயத்துக்கு போக முடியாது. ஓகே, இப்போ எப்படி சொல்றது அப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்தை இழந்தாதான் ஒரு விஷயம் கிடைக்கும். இந்த பிசிக்கல் ரியாலிட்டியை மறந்தாதான் நீங்க புது ரியாலிட்டிக்கு அடாப்ட் ஆக முடியும். ஓகே, இப்போ நம்மளோட உலகத்துல எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கு. ஓகே, எல்லாத்துக்குமான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. ஓகே, நம்மளை சுத்தி இருக்கிற பிசிக்கல் ரியாலிட்டி, நம்மளை சுத்தி இருக்கிற நண்பர்கள், இது நம்மளோட மைண்ட் செட்டு, நம்மளோட பேரண்ட்ஸ், இவங்கெல்லாம் சேர்த்து ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. நம்மளால இவ்வளவுதான்ப்பா பண்ண முடியும், நம்ம வாழ்க்கையே இப்படிதான்ப்பா, நம்மளுக்கு எல்லாருமே ஏமாத்துவாங்கப்பா, இந்த உலகமே இப்படிதான்ப்பா, எல்லாருமே டாக்ஸிக்ப்பா, சொந்தக்காரங்கனாலே இப்படிதான்ப்பா, இதனாலே அப்படிதான்ப்பா, அதனாலே இப்படிதான்ப்பா, எதுவுமே லைஃப்ல பண்ண முடியாதுப்பா இப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு பாக்ஸ்ல அடைச்சிருவாங்க. ஓகே, இந்த பாக்ஸ்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்க வெளியில வர ட்ரை பண்ணாலும் உங்களை வெளிலையும் போட மாட்டாங்க. நீங்க கடைசி வரைக்கும் அவங்கள மாதிரியே வாழ்ந்து அவங்கள மாதிரியே சாகணும். ஓகே, இதுதான் இந்த பிசிக்கல் ரியாலிட்டியோட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமே. ஓகே, நம்மள ஏன் எல்லாருமே என்ன சொல்றது, ஒரு மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் கேட்டகரியிலே இருக்கும் அப்படின்னா, we are sticking with them. ஓகே, நம்ம அவங்களோட தான் இருக்கோம். அப்பனா அவங்கள தாண்டியே நம்மளால யோசிக்க முடியாது. ஓகே, அவங்கள்ட்ட இருந்து நம்ம விலகி வந்தாதான் we can able to do some things better. ஓகே, நான் ஹானஸ்டா சொல்றேன், லைக் இஃப் யூ வாண்ட் டு வின் இன் லைஃப், just ignore the things that is not helping you to grow. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா, இப்போ என்ன சொல்றது, ஒரு சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிள்,
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு பிரகதீஷ் இந்த மாதிரி லவ் ரிலேட்டடாக பேசினா உன்னால் காசு சம்பாதிக்க முடியாது, லைக் யூ குடண்ட், யூ காண்ட், உன்னால் முடியாது, ஆகாது, நடக்காது. எல்லாருமே எக்ஸ்டர்னலாக ஒரு பதில் வரும்போது ஓகே அதான் உண்மை போல் இருக்குன்னு நம்ம நம்பிடுவோம். பட் நீங்கள் எப்போ இதுலேருந்து வெளியில் வரீங்களோ அப்போ தான் உங்களுக்கு அந்த பாசிபிலிட்டி கிரியேட் ஆகும். ஓகே, உங்களுக்கு தான் உங்களோட ஐடியா பற்றி தெரியும், உங்களுக்கு தான் உங்களோட விஷன் பற்றி தெரியும், உங்களுக்கு தான் அது பாசிபிளாக இல்லையான்னு தெரியும். ஓகே, மித்தவங்கள்ட்ட அட்வைஸ் கேட்டாலோ இல்லை இது பண்ணாலோ சரி, தே வில் சப்ரஸ் யூ. ஓகே, ஏன்னா நீ இவ்வளோ ஸ்டீரியோ டைப்பிக்காக பேசுகிற அப்படின்னா அதான் நிஜம். நீங்கள் போய் கேட்டு பாருங்க. ஓகே, எல்லாம் எதுக்கிடா தேவையில்லாத வேலைடா, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ முதல்ல இந்த ரியாலிட்டிலேருந்து தோனி வெளியில் வந்துட்டார். ஓகே, இந்த காசு கஷ்டம், லைஃப் கஷ்டம், இந்தியன் டீமில் ஆடுறது கஷ்டம், 40 வயசுலலாம் இந்தியாவுக்கு ஆட முடியாது தோனி அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லுவார் வயசானதுக்கப்புறம். பட் இன்னும் தோனி கிரிக்கெட் அடிக்ட் தான் இருக்காரு. சொல்கிறேன், லைக் திஸ் இஸ் வாட் த ஃபிசிக்கல் ரியாலிட்டி தட் இஸ் கிரியேட்டட் அரௌண்ட் ஹிம். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கிற எல்லா நெகட்டிவ் பிலீஃப் சிஸ்டம், அதாவது நீங்கள் அந்த தோனியோட இன்டர்வல் சீன் எடுத்தாலே அந்த கடைசி சீன், அதாவது அந்த இன்டர்வல் வரைக்கும் தான் தோனியோட பேனிக் சைடை நீங்கள் கொஞ்சோண்டு பார்க்க முடியும். அந்த இடத்துல மட்டும்தான் தோனி லைட்டாக பேனிக் ஆகிருப்பார். பட் ஒன்ஸ் இன்டர்வல் முடிஞ்சதுக்கப்புறம் தோனி பெருசாக பேனிக் ஆகிருக்க மாட்டார், ஒரு மாதிரி சொஃபகேட் ஆகிருக்க மாட்டாருன்னு நான் சொல்ல வரேன். ஓகே, ஏன்னா தோனி இந்த ஃபிசிக்கல் ரியாலிட்டியில மட்டும் வெளியில் வரல. ஒன்ஸ் நீங்கள் இதுலேருந்து வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னா இப்போ உங்கள் மேலே ஜென்ரலாக ஒரு தாட்டு, ஒரு பிலீஃப் இருக்குல்ல. இப்போ என்னன்னா பிரகதீஷால் இதை பண்ண முடியாது, என்னால் ஒழுங்காக பேச வராது, நான் ஒரு இன்ட்ரோவர்ட், நான் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டகரி ஆஃப் திங்கிங் உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்குல்ல. நீங்கள் ஒன்ஸ் இந்த ஃபிசிக்கல் ரியாலிட்டிலேருந்து வெளியில் வரும்போது அது எல்லாமே ஒழிஞ்சிரும். ஓகே, அந்த மாதிரி எண்ணங்களே உங்கள்கிட்டருந்து வராது. ஓகே, அந்த எண்ணங்களே வராத போது நீங்கள் ஒரு புது எண்ணத்தை கிரியேட் பண்ணுவீங்க. ஓகே, உங்களால் முடியுன்ற நம்பிக்கையை கிரியேட் பண்ணுவீங்க. அது எல்லாமே நீங்கள் உங்களை சரௌண்டிங்ஸில் இருக்கிற உங்களை குரோ ஆகாத விஷயத்தை எல்லாத்தையுமே ஒமிட் பண்ணும்போது நடக்கும். ஓகே, தோனி இதுதான் ஃபஸ்ட்டு பண்ணார். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா லெட் கோ ஆஃப் அவுட்கம். தோனி சும்மா வேலையில் அந்த அளவுக்கு இப்போ பார்த்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிட்டே இருப்பார். என்ன தெரியுமா சொல்லுவார்? ஐ ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் தி ப்ராசஸ், நாட் ஆன் தி ரிசல்ட்ஸ். இந்த மாதிரி இதே தான் சொல்லிட்டுருப்பாரு. ஓகே, ஐ ஒன்ட் ஃபோக்கஸ் ஆன் த ரிசல்ட். என்ன ஃபோக்கஸ் ஆன் த ரிசல்ட்? ஏன் ரிசல்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது? ஓகே, ஏன் அவுட்கம் வந்துட்டு அவர் பெருசாக கண்டுக்க மாட்டார்? லைக் ஒய் ஹீ இஸ் ப்ரிஃபரிங் ப்ராசஸ் அ மோர். ஓகே, நீங்கள் ஏன் இவர் ப்ராசஸை இது பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு பாலில் எனக்கு 6 ரன் வேணும். ஓகே, இப்போ நான் நிற்கிறேன், நீங்களும் நிற்கிறீங்க, யார் வேணால் நிற்கிறீங்க. இப்போ பேட் பிடிச்சிட்ருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்கும்? ஓகே, இன்றைக்கி தோத்துட்டோம் அப்படின்னா நம்ம ரசிகர்கள் எல்லாம் நம்மளை திட்டுவாங்க, டீமை விட்டு நம்மளை தூக்கிடுவாங்க, நிறையா பிரச்சனை ஆகிடும், நம்ம லைஃபே நாசமாக போயிடும். திஸ் இஸ் வாட் யூ வில் திங்க், ஐ வில் திங்க். ஓகே, பட் தோனிக்கு இப்போ என்ன தெரியுமா ஓடிட்டுருக்கோம்? அவருக்கு 6 அடிக்கிறத பற்றிலாம் தோணாது. முதல்ல என்ன யோசிப்பார் அப்படின்னா, ஓகே இந்த பால் அடிக்கணும், இது மட்டும் தான் அவருக்கு தெரியும். இப்போது அடிக்கணும், இவ்வளோ தான். திஸ் இஸ் த ப்ராசஸ் ஹி வாண்ட் டு டூ. ரிசல்ட்டை பற்றிலாம் இல்லை, இப்போ நான் அடித்தா மட்டும்தான் ரிசல்ட் எல்லாமே நடக்க போகுது. ஸோ இப்போது நான் அந்த பேட்டை யூஸ் பண்ணி மட்டார்னு அடிக்கணும், இவ்வளோ தான் யோசிப்பார். ஓகே, அவ்வளோதான். ஓகே, அவர் என்னன்னா நீ இது அப்படி ஆகுமா இப்படி ஆகுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தார் அப்படின்னா என்ன பண்ணுவாருன்னா ரிலாக்ஸ்டாக இருக்க மாட்டார். லைக் அவர் ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக ஃபீல் பண்ணி விட்டுருவார். ஓகே, இப்போ ப்ரோ அப்போனா தோனி வந்துட்டு மேட்ச் தோற்று கொடுத்ததே இல்லையா? தோனி சில டைம் தோற்றும் கொடுத்துருக்காரு, அஃப்கோர்ஸ் தோற்று கொடுத்துருக்காரு, நானும் நிறைய மேட்ச் பார்த்துருக்கேன். பட் இங்கே என்னன்னா தோனிக்கும் மித்தவங்களுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னா, தோனி வந்துட்டு மித்தவங்க மாதிரி ரிசல்ட் மேலே ஃபோக்கஸ் பண்ணாமல் ப்ராசஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணும்போது இப்போ முதல்ல 2 விஷயம் நடக்கும். ஒன்று, இப்போ அவருக்கு அவுட்கம்ன்றது பெரிய விஷயம் கிடையாது. ஓகே, அந்த அவுட்கம் பெரிய விஷயமா இல்லாததுனால ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவார். ஓகே, இப்போது நான் தோற்றுருவோமா ஜெயிச்சிருவோமான்றதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது தான் நம்மளுக்கு வந்துட்டு பாடி ரொம்ப சிவரிங்காக இருக்கும். லைக் நம்ம தோற்றுருவோன்ற அந்த ஆன்சைட்டி நிறையா இருக்கும், ஒரு மாதிரி டெஸ்பிரேஷன் அதிகமாக இருக்கும். பட் தோனி வந்துட்டு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. வந்தாவா வராட்டிப்போ இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்துட்டு அந்த கேம் அப்ரோச் பண்ணும்போது ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பார். லைக் அவரோட ஷோல்டரே ஒரு மாதிரி அடிக்கடி லூஸ் விடுவார். ஓகே, அவர் அந்த சமயத்தில் அவர் ரிலாக்ஸ் ஆகிக்கிறார். ஓகே, பார்த்துக்கலாம். இந்த மைண்ட் செட்டுக்கு வரும்போது தான் அவர் அந்த காமன் கம்போஸ்டு ஸ்டேட்குள்ளே வராரு. ஓகே, இப்படி வரும்போது அவர் மேட்ச் தோற்று கொடுத்தாலும் அவருக்கு பெரிய இஷ்யூ கிடையாது. ஓகே, ஏன் அவருக்கு பெரிய இஷ்யூ கிடையாதுன்னா அவர் அவுட்கம் வேணுன்றதுக்காக அந்த கேம் ஆடலை. லைக் அவர் அவுட்கம்மை டிபெண்ட் பண்ணி இல்லை,
ஓகே, சில டைம் தோத்து கொடுத்தாலுமே அந்த அவுட்கம் அவரை பெருசா பாதிக்காதுன்னு நான் சொல்ல வரேன். ஓகே, சில பேருக்கு ஒரு மேட்ச் தோத்துட்டோம் இல்லை அப்படின்னா, ஒரு டைம் லைஃப்ல தோத்துட்டோம் அப்படின்னாலே அவ்வளோதான் 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 சொல்லி 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 அப்படியே கீழே போயிடுவாங்க. பட் தோனி ஒரு டைம் தோத்தா கூட அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாரு. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் தோனி இஸ் டூயிங், லைக் லெட் கோ ஆஃப் அவுட்கம். அவர் அதனால தான் அவுட்கம்மை பற்றி பெருசாக யோசிக்கவே மாட்டார். ஓகே, சும்மா ரிலாக்ஸ் பண்ணுங்க. சொல்கிற இந்த பால் என்ன பண்ணணும், அடிக்கணுமா, சரி அடிக்கணும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஓகே நம்ம இருக்கோம், இப்போ நீங்கள் டிஎன்பிசி கிராக் பண்ணணும், இல்லை அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணணும், ஓகே காலைல ஏந்திரிச்சு முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன படிக்க முடியுமோ படிக்கணும். ஓகே, படித்து மார்க் டெஸ்ட் எழுதணும், அவ்வளோதான். ஐயோ கிடைக்குமா, தோற்றுருவோமா, 2 வருஷம் நம்ம கெரியர் பிரேக் விட்டுருக்கோமே, 2 வருஷம் நம்ம ஆள்கிட்ட நம்ம வெயிட் பண்ண சொல்லியிருக்கோமே, இல்லை ஆள் போயிட்டாலே, இப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா யூ கான்ட் டூ எனி திங் பிகாஸ் யூ ஆர் ப்ரெஷரிங் ஆன் யுவர் செல்ஃப் த்ரூ த அவுட்கம். ஓகே, நான் சொல்றது புரியுது, அந்த அவுட்கம் தான் விஷமே. ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிலாக்ஸ்டாக பண்ணுங்க. ஓகே, இந்த பால் அடிச்சிடலாம். ஓகே, அவரோட அந்த கான்ஃபிடன்ஸே என்ன பண்ணும் அப்படின்னா ஆப்போனண்ட்ல இருக்கவனா பயப்பட விட்டுரும். லைக் சில டைம் அவனே தெரியாம ஸ்லாட்ல பாலை போட்டு விட்டுருவான். ஸோ அதான் லெட் கோ ஆஃப் அவுட்கம். அடுத்தது தோனியோட நியூட்ரலிட்டி. நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும், தோனி தோத்தாலும் சரி ஜெயித்தாலும் சரி அவர் எப்போதுமே வந்துட்டு அந்த நியூட்ரல் ஸ்டேட்டை ரொம்ப மெயின்டைன் பண்ணுவார். நியூட்ரல் ஸ்டேட்டுன்றதை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, 100 அடித்தாலும் சரி பெருசாக சிரிக்க மாட்டார். லைக் எஸ் நான் அடிச்சிட்டேன் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார். ஓகே, ஏன் இந்த எக்ஸைட்மெண்ட் சில டைம் அவர்கிட்ட இருக்கும், ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். வெளில அவளுக்கு பெருசாக அந்த டிசப்பாயின்மெண்ட்ஸோ இல்லை அப்படின்னா அந்த எக்ஸைட்மெண்ட்ஸோ காமிச்சிக்க மாட்டார். ஓகே, ஏன் இந்த நியூட்ரலிட்டி அதை மெயின்டைன் பண்ணுறாரு அப்படின்னா, இப்போது 50 அடிக்கிறது என்ன, 50 100 அடிக்கிறது, டீமை வந்துட்டு கப்பு ஜெயிக்க வைக்கிறது. ஓகே, இது எல்லாமே என்ன, ஒரு வகை ஆஃப் அவுட்கம். ஓகே, இப்போ தோனி வந்துட்டு இந்த அவுட்கம்க்குலாம் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டே இருந்தாரு அப்படின்னா, லைக் வாவ் சூப்பர் சூப்பர் சூப்பர், இப்போ எஸ் எஸ் அந்த மாதிரி இருந்தாரு அப்படின்னா, இப்போ இருக்கிறது தப்பு சொல்ல, பட் அதுக்குள்ளேயே ரொம்ப முழுகிட்டாரு அப்படின்னா, லைக் 50 அடிச்சா தான் நான் கெத்து, 100 அடிச்சா தான் கெத்து, நான் கப்பு வாங்கினா தான் கெத்து, இந்த மாதிரியே அவர் யோசிச்சுட்டு இருந்தாரு அப்படின்னா, அவருக்கு இதெல்லாம் எதையாச்சும் ஒரு டைம் பண்ணலன்னா கூட ரொம்ப டவுனுக்கு போயிடுவாரு. நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ எப்படின்னா, இந்த ரிசல்ட்னால தான் தோனியோட எக்ஸைட்மெண்ட்டும் சேட்னஸும் டிபெண்ட் ஆகிருக்குன்ற பட்சத்தில் தோனியால ஒழுங்கா ஃபோக்கஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றேன். இப்போ நான் சிம்பிளா வச்சுக்கலாமே, தோனி இப்போ வந்துட்டு என்ன பண்ணும், ஐபிஎலுக்கு என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? காலைல எந்திரிப்பாரு, ப்ராக்டிஸ் பண்ணுவாரு, தூங்குவாரு, ப்ராக்டிஸ் பண்ணுவாரு, டீம் ஃப்ரெண்ட்ஸோட பேசுவார், தூங்குவார், இவ்வளோதான் யோசிச்சுட்டு இருப்பாரு. ஓகே, வாவ் நான் இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன், நம்ம கப்பு ஜெயிக்க போகிறோம், அது இருக்கும், அது ஒரு கோல், அதை அடிக்கணும். ஓகே, பட் அதே நினச்சிட்டு இருக்க மாட்டாருன்னு நான் சொல்ல வரேன். ஓகே, ஏன்னா அந்த மாதிரி இருக்கும்போது தான் அவரால் அந்த ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒர்க் பண்ண முடியும். ஒரு ரிசல்ட் மேலே ஃபோக்கஸ் பண்ணாமல் லைக் இந்த ப்ராசஸ் மேலே அவர் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால தான் ஒரு நியூட்ரலாக எல்லாத்தையும் ஒர்க் பண்ணிருக்காரு. ஓகே, அதனால தான் இவருக்கு ஒரு பெரிய விஷயமா அதெல்லாம் தெரியறதில்ல. ஓகே, வெற்றியோ தோல்வியோ என்னை வந்துட்டு நிர்ணயிக்க போகிறதில்ல, ஸோ அதனால நான் நியூட்ரலாக இருக்கேன். ஓகே, இதனால தோனி எதையுமே பெருசாக சோகமாக்காது, எக்ஸைட் ஆக்காது. அந்த காமன் கம்போஸ்னஸ் டே, அந்த ரிலாக்ஸேஷனே அவருக்கு கொஞ்சம் ஸ்கில் அப்படி இப்படி இருந்தால் கூட அது எல்லாத்தையுமே அந்த ரிலாக்ஸேஷனே பார்த்துக்கும், அந்த நியூட்ரலிட்டியை பார்த்துக்கும். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். நீங்கள் தோனி மாதிரி மாறணும் அதெல்லாம் நான் சொல்ல. ஒரே ஒரு விஷயம், நீங்கள் ஜெயிக்கணும் இல்லை நான் ஜெயிக்கணும், என்ன ஜெயிக்கணும்னாலும் நீங்கள் ஜெயிக்கணுன்றதை தாண்டி லைக் யூ வாண்ட் டு கெட் பெட்டர் அப்படின்னா இப்போ நீங்கள் இருக்கிற என்வரான்மெண்ட்டு விட்டு வரணும். எப்படின்னா தோனி வந்துட்டு அவரோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு விட்டுட்டு வந்த மாதிரி. ஓகே, இந்த ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸை லெட் கோ பண்ணும்போதே கூட அவரோட நெகட்டிவ் பிலீவ்ஸ் அண்ட் நெகட்டிவ் தாட்ஸ் இது ரெண்டுமே போயிடுது. ஓகே, அதுக்கப்புறம் ஜெயிப்போன்றதுல, அதாவது அந்த ப்ராசஸ் நடக்கும்ன்றதுல அவருக்கு அளவு கடந்த நம்பிக்கை இருக்குது. ஓகே, அந்த பிலீஃப் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, இதை விட்டுட்டு இதுக்குள்ளே போகிறாரு, இந்த பிலீஃப் ஷிஃப்டிங் பண்ணுறாரு. அடுத்த விஷயம் லெட் கோ ஆஃப் அவுட்கம். லெட் கோ ஆஃப் அவுட்கம்னா என்ன? தோனிக்கு வேர்ல்ட் கப் ஜெயிக்கிறதோ இல்லை அப்படின்னா இது ஜெயிக்கிறதோ இது எதுவுமே
அந்த மூமெண்ட்டில் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க மாட்டார். அதான் ஆஸ் யூஷுவல் அந்த 6 தான். இப்போ எப்படின்னா அடிச்சிருவோமா ஜெயிச்சிருவோமா அந்த டெஸ்பிரேஷனோ, இல்லை அப்படின்னா அந்த ஹெசிடேஷனோ, இல்லை அப்படின்னா தோத்துருவோன்ற அந்த மாதிரி ஒரு ஆன்சைட்டியோ எதுவுமே இருக்காது தோனிக்கு. ஓகே, அவர் வந்துட்டு அந்த பாலுக்கு என்ன பண்ணணும், ஓகே அவுட்கம்மை விட்டுட்டு ப்ராசஸ் மேலே அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவார். ஓகே, இந்த பால் நான் அடிக்கணும். ஓகே, இப்படி ஒரு ப்ராசஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறதுனால ரிலாக்ஸ்டாக இருப்பார். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ நான் வந்துட்டு 100K ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராமில் அடிக்கணும் அப்படின்னா நான் டெய்லி வீடியோ போடணும். வீடியோ ஓடுதோ இல்லையோ என் வேலை வீடியோ போடணும். ஓகே, அது மாதிரி உங்களுக்கு ஒரு வேலை இருக்கும். ஓகே, அது நடக்குதோ இல்லையோ அப்படி இப்படி போனாலும் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதை. ஓகே, அதுவும் ரிலாக்ஸ்டாக பண்ணணும். கிடைக்கலையே ஐயோ அச்சோ அம்மாடி அப்படின்லாம் இருக்காது. ஏன்னா நீங்கள் அதெல்லாம் எப்போ நடக்கும்னா நீங்கள் அவுட்கம் ரொம்ப அப்படியே இது பண்ணும்போது. நீங்கள் ரொம்ப டீப்பாக யோசிச்சு பாருங்களேன், இந்த அவுட்கம்லாம் எதுக்கு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்துட்டு ஒரு சில விஷயம் அந்த லைஃப் இப்போ பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு. லைக் நான் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் நினச்ச கோல்ஸ்லாம் கொஞ்சம் நாள் அச்சீவ் பண்ணிட்டே இருக்கேன். நான் அந்த கோல் கிடைக்கும் போதெல்லாம் உப்பு சப்பே இல்லை எனக்கு. ஓகே, அந்த கோல் கிடைக்கிற வரைக்கும் தான் பயங்கரமாக இருக்கும். ஓகே, அந்த புல் வரைக்கும் தான் பயங்கரமாக இருக்கும். ஒன்ஸ் அது கிடச்சிருச்சு அப்படின்னா அப்படின்னு தான் இருக்கும். அவ்வளோதான் அந்த அவுட்கமோட இதுவே. இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டோன்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, அதனால தான் சொல்கிறேன் ப்ராசஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அப்படின்ட்டு. அடுத்தது நியூட்ரலிட்டி. ஓகே, தோத்தாலும் சரி ஜெயித்தாலும் சரி, ஓகே ட்ரை டு பி நியூட்ரல். ஓகே, இன்னைக்கு இப்போ வந்துட்டு எப்படின்னா ரொம்ப இதுவாக சொல்கிறேன். இப்போ எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் படிக்கணும். ஓகே, இப்போ வந்துட்டு தோனி என்ன பண்ணுவார், தோனிக்கும் நீங்களும் படிக்கணும், இல்லை கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நம்ம என்ன யோசிப்போம், ஐயையோ எந்திரிக்கணும், காலைல 4 மணிக்கு பேட் எடுத்துகிட்டு போகணும், ஒரு மாதிரி குளிரும் வேற. இது நியூட்ரலிட்டி கிடையாது. ஓகே, பட் தோனி எப்படி தெரியுமா இருப்பார், ஓகே ப்ராக்டிஸ் பண்ணணும் அவ்வளோதான், போய் ஆடு அவ்வளோதான். ஓகே, அவர் அதுக்கிட்ட ஒரு எமோஷனே வச்சுக்க மாட்டார். இது கஷ்டம் அது கஷ்டம் இது ஈஸி அது கேட்டகரைஸ் பண்ண மாட்டார். ஓகே, அவர் அந்த நியூட்ரலிட்டி ஸ்டேட்டை பயங்கரமாக மெயின்டைன் பண்ணுவார். ஓகே, வேர்ல்ட் கப் ஜெயிச்சா தான் பெருமை, வேர்ல்ட் கப் தோற்றுனோம் அப்படின்னா அது ஒரு அவமானம் அப்படிலாம் இருக்காது. ஓகே, தோனியாகவே கெத்தாக தான் இருப்பார். ஸோ அதனால தான் அவர் கெத்தான விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. நீங்கள் நம்மளும் அப்படி இருக்கணும். ஓகே, வெல் இந்த வீடியோவை இத்தோட முடிச்சுக்கிறேன். தோனி வாய்ஸ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட் போடுங்க அண்ட் விசில் போடு.